குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் இணைந்து கொடுங்கையூர் உங்களுக்கு தெரியும், ஒரு 40 ஆண்டு கால துயரமாக வட சென்னையில் மாறி போயிருக்கிற ஒரு விஷயம். அந்த துயரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையில் சென்னையினுடைய பெருநகர மாநகராட்சியினுடைய கமிஷனரை இன்றைக்கி நாங்கள் சந்தித்தோம். எல்லாருமே சந்தித்து அவர்கிட்ட நாங்கள் ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்கோம். அந்த ஆய்வறிக்கை கொடுங்கையூர் குப்பை வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் 8 நகர்கள், சந்திரசேகர் நகர், அன்னை சத்யா நகர், எழில் நகர் ஏ பிளாக், பி பிளாக், நேதாஜி நகர் 4, 5வது தெருக்கள், அதே மாதிரி எம்ஜிஆர் நகர், ராஜரத்னம் நகர், இப்படி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய 8 நகர்களில் எங்களுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளை சார்ந்த ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய சர்வே நடத்தி அந்த சர்வே ரிப்போர்ட்டை தயார் பண்ணது மதுவந்தி அட்வொகேட் அவங்க தயார் பண்ணி நாங்கள் அதை கொண்டு வந்து இன்றைக்கி சமர்ப்பித்தோம். அந்த ஆவணத்துக்கு, அந்த ஆய்வறிக்கைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பே குப்பை மட்டும் எரியவில்லை, குப்பையோடு சேர்ந்து மனித உரிமைகளும் எரிகிறது. எனவே எரியும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பம் தான், ஆனால் இருந்தாலும் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்காமல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் கூட்டமைப்பில் வந்திருந்த பிரதிநிதிகள் முழுவதும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் சொல்கிறது தவறானது சார். ஏற்கனவே மணலி சின்னமாத்தூரில் 10 டன் இருந்ததில் மிகப்பெரிய பாதிப்பு வந்தது அப்படின்றத ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபித்த பிறகு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிரந்தரமாக மூடியிருக்கீங்க. இப்போ கொடுங்கையூர் குப்பை வளாகத்தில் ஒரு 50 டன் டெய்லி எரிக்கக்கூடிய ஒரு இன்சினரேட்டர் இருந்தது. அதையும் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நீங்கள் கொடுத்த தகவலில் இருந்தே 48 அளவீடுகளில் 45 அளவீடுகள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கொண்ட பிறகு அதை இப்போ நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் தற்காலிகமாக மூடி வச்சுருக்கீங்க. எனவே இந்த ரெண்டும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு நாங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்த விஷயம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இன்சினரேட்டர் WTE என்று சொல்லக்கூடிய இந்த எரிவுலை ஆலைகளால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குது. நச்சுத்தன்மை உள்ளது தான் அந்த WTEயினுடைய இயல்பு பண்பே. நச்சுத்தன்மை இல்லாமல் உலகத்தில் எந்த WTE ஆலைகளும் இல்லை. எனவே நாங்கள் இந்த இதில் என்னன்னு சொன்னால் 2 விஷயங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆய்வறிக்கையில். ஒன்று, மனித உரிமை கமிஷனுக்கு, தேசிய மனித உரிமை கமிஷனுக்கு 5 பாயிண்ட்ஸில் நாங்கள் சில பரிந்துரைகளை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம்ன்றதுனால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 5 பரிந்துரைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 5 பரிந்துரைகள் தமிழ்நாடு அரசு கொடுத்ததில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒன்று, இப்பொழுது 50 டன் எரிவுலை ஆலை கொடுங்கையூரில் இருக்கிறத நீங்கள் தற்காலிகமாக மூடிருக்கீங்க, அதை பர்மனெண்ட்டாக மூடணும். 2, மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வர்றதுனால, இந்த சின்ன ஆலைகள்னாலேயே இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் WTE ஆலைகள் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் அறிவிக்கணும். குறிப்பாக கொடுங்கையூரில் 2100 டன் நாங்கள் குப்பைகளை எரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வட சென்னை விஷநகரமாகக்கூடிய ஆபத்து என்பது இருக்குது. எனவே அதை நீங்கள் கைவிடணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 3வது விஷயம் நாங்கள் சொன்னது, அந்த அருகாமை மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோய் வந்திருக்கு, அவங்களுக்கு சரும நோயிலிருந்து, ஆஸ்துமா நோயிலிருந்து அவங்களுக்கு ஏராளமான நோய்கள் வந்திருக்கு, சில பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. எனவே அவர்களுக்கு மருத்துவ செலவீடுகள் அதிகமாகுது, வாழக்கூடிய ஆயுள் என்பது ரொம்ப குறைவாக போகுது, குறை ஆயுளில் இறந்து போகிறது நடக்குது. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிருக்கும் பாதிப்பு வரும்போது நீங்கள் அவங்களுக்கு முறையான இழப்பீடுகளை கொடுக்கணும். ஒரு முழுமையான ஆய்வை அங்கே மேற்கொள்ளணும். நாங்கள் ஒரு அமைப்பு மேற்கொண்ட ஆய்வு அப்படின்றது போதாது, நீங்கள் ஆய்வை மேற்கொள்ளணும். அரசாங்கம் ஆய்வை மேற்கொண்டு அவங்களுக்கு உரிய இழப்பீடுகளை கொடுக்கணும், நிவாரணத்தை கொடுக்கணும், அவங்க வேலை இழந்த நாட்களுக்கு வேலை இழப்பீடு கொடுக்கணும். இப்படிப்பட்ட சில ஸ்கீமை நீங்கள் கொண்டு வரணும், மருத்துவ முகாம்களை நடத்தணும் அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு கோரிக்கை வச்சோம். கடைசியாக நாங்கள் சொன்னது என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த குப்பைகளை நீங்கள் எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி கொடுங்கையூர் மாதிரி டம்ப் யார்டு கூடாதுன்றீங்க. அப்போ குப்பைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மேயர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் முதலமைச்சரையும் சந்தித்து, மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து, கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ் என்கிற பசுமை சென்னைக்கான முன்னெடுப்பு என்கிற மாற்று திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம். அந்த மாற்று திட்டத்தையும் இந்த ஆய்வறிக்கையோடு சேர்த்து கமிஷனருக்கு கொடுத்தோம். இது எல்லாவற்றையும் கேட்ட பிறகு இதை தயார் பண்ண மதுவந்தி அவர்களும் எப்படி இது மனித உரிமை மீறலாகுது அப்படின்றதெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்ன பிறகு, அந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்ன பிறகு கமிஷனர் என்ன சொன்னார்னா, பொதுமக்களுடைய கருத்தை கேட்காமல் இதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை
இதில் அரசு நிர்வாகம் மீறி அங்கே WT ஆலையை செயல்படுத்த துணிவார்களேயானால் ஒரு ஏற்கனவே 10,000 பேர் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலியை அரசியல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அரசியல் கட்சி சார்பற்று நாங்கள் நடத்தினோம். அதைவிட ஒரு பிரம்மாண்டமான மக்கள் இயக்கத்தை நாங்கள் எங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக நடத்துவோம். அப்படி நடத்துகின்ற பொழுது அரசாங்கமும் மாநகராட்சி நிர்வாகமும் நிச்சயமாக பணிந்துதான் ஆக வேண்டும். மக்களுக்காக தான் திட்டமே தவிர திட்டத்துக்காக மக்கள் அல்ல. எனவே மக்களுடைய ஆரோக்கியத்தையும் உயிரையும் பாதுகாப்பதற்காக வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களுடைய கூட்டமைப்பும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் இணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். இதில் நிச்சயமாக வெற்றி அடைவோம். இதில் வெற்றியா தோல்வியா என்பதை விட மக்களுடைய உயிர் முக்கியம், மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர்களும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை முழுமையாக போடுங்க. மதுவந்தி அட்வொகேட் அவங்க தேசிய மனித உரிமைகள் கமிஷன்லேயும் பணியாற்றுறாங்க. ஏராளமான ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறாங்க. அவங்க இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்ததுனால சில டெக்னிக்கல் பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதையும் தயவு செய்து நீங்கள். நான் ஒரு ரிசர்ச் கன்சல்டன்ட். பிளாஸ்டிக் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற ஆய்வு வந்து கிட்டத்தட்ட நார்த் சென்னையில் வந்து 415 மக்களை வந்து ஆய்வு சர்வே பண்ணி வந்திருக்கோம். இது வரைக்கும் சென்னையிலேயே வந்து எரிவுலைகள் அதோட பாதிப்புகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணது இதுதான். இது வரைக்கும் பிக்கெஸ்ட் ஸ்டடி வந்து இதுதான். ஸோ இதில் சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் சர்வே பண்ண 415 பேரில் வந்து கிட்டத்தட்ட 80% பேர் வந்து ஹெல்த் பாதிப்புகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தலைவலி, கண்ணெரிச்சல், வாந்தி வர்றது, ஸ்கின் ரேஷஸ், மூச்சு விடுறதுல கஷ்டப்படுறது, இந்த மாதிரி. இந்த 80%ல் பார்த்தீங்கன்னா 93% பேர் வந்து அவங்களோட பாதிப்புகள் எல்லாமே வந்து அந்த எரிவுலையிலேருந்து வர புகையினால மட்டும்தான் அப்படின்னு வந்து ரொம்ப அசர்ட் பண்ணியிருக்காங்க, வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிற சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 91% பேர் வந்து அவங்களோட கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்ப்ளீட்லி வந்து சுத்தமாக குடிக்கவே முடியல, பார்க்குறதுக்கே வந்து அப்படியே கருப்பு கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா வந்து இந்த கருப்பு சாம்பல் இருக்குல்ல, அந்த எரிவுலையிலேருந்து வர சாம்பல் வந்து கிட்டத்தட்ட 77% மக்களோட வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் சாம்பல் பதிஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஹெல்த் இம்பேக்டோ இல்லை என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் தாண்டி இந்த அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கிறதுனால அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் கெட்டு போகுது. அவங்க வந்து குழந்தைங்களால ஸ்கூல் போக முடியல, கவனிக்க முடியல. அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45% பெரியவங்க வந்து இதனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால வந்து நிறையா டேஸ் மிஸ் ஆகுது, சம்பளம் கட் ஆகுது, அந்த மாதிரி இது சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இது வந்து சென்னையில் இல்லை கொடுங்கையூரில் மட்டும் விஷயம் இல்லை. தோழர் சொன்ன மாதிரி அதோட பண்பே வந்து ரொம்ப வந்து மனித உரிமையை மீறக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஹம்ஃபுல்லான டெக்னாலஜி தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து விளிம்பு நிலை மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வந்து இந்த இன்சினரேட்டர்ஸ்லாம் வரும். இப்போ GCCயில் கூட முன்னாடி சொல்லியிருந்தாங்க, யூரோப்பு, அமெரிக்காலலாம் இந்த டெக்னாலஜி இருக்குது, நான் இந்த மாதிரி நவீன டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ட்டுன்னு. பட் அது நவீன டெக்னாலஜி கிடையாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் கொண்டு வந்தது. இப்போ வந்து அதோட வந்து பாதிப்புகளை இப்போ தான் அவங்க பார்க்குறதுனால அவங்க ஊரில் அது எல்லாத்தையும் மூடிட்டு இப்போ ஏஷியாவில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது காசு, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ அதனால் வந்து நம்ம GCC சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. அதனால் நம்ம போன தடவை கூட வந்து ஃபீல்டு விசிட்லாம் போயிட்டு வந்தாங்க. பட் அது என்னென்னா வந்து எந்த எரிவுலையாக இருந்தாலும் வந்து அது மனித உரிமை மீறலை தான் வந்து கொண்டு வந்து ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இது தமிழ்நாடு சென்னை பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய எரிவுலை இருக்குது. இன்ஃபேக்ட் நம்மளோட சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து போன வருஷம் வந்து இந்த எரிவுலை வந்து ஹசார்டஸான ரெட் கேட்டகரியில் இருந்தது. பட் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை கொடுத்து அதை ப்ளூ கேட்டகரியாக மாற்றி இப்போ அதுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக வர முடியும். இன்னொரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து 550 எரிவுலைகள் வந்து 2050க்குள்ளே நாங்கள் வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 50 டன் கொடுங்கையூர் இன்சினரேட்டரே இவ்வளோ பாதிப்பு கொடுக்குறப்ப வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்னும் சென்னையிலே 3600க்கு பிளான் பண்ணியிருக்காங்க 2 இன்சினரேட்டர். இந்தியா ஃபுல்லாக 550 வந்துச்சுன்னா வந்து என்ன பாதிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து டெல்லியில் உள்ள ஓக்லா இன்சினரேட்டர்னால
அது பக்கத்தில் உள்ள குழந்தைங்க முதற்கொண்டு 14 வயசு பொண்ணுங்க கூட வந்து டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மைண்டில் வேலை செஞ்சுருக்கணும், இல்லை உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு எரிவுலை பக்கத்தில் வெறும் இருக்கிறதுனாலே. ஸோ இதனால் எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இன்னொன்று வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. என்ன தான் போன ஆட்சி இதை கொண்டு வந்து இந்த ப்ரொப்போசல் கொண்டு வந்தாலும் இந்த ஆட்சி நம்ம எல்லாரும் மாற்றத்துக்காக வந்து ஒரு ஆட்சி எதிர்பார்க்குறோம். பீப்புள் சென்ட்ரிக்காக மனித உரிமையும் பீப்புளையும் வந்து சென்டர் பண்ணி கொண்டு வர ஆட்சின்றதுனால நாங்கள் நம்புகிறோம் வந்து இந்த WTA வந்து தமிழ்நாடு ஒரு WT இன்சினர் எரியுலை இல்லா தமிழ்நாடாக மாறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. கணேசபுரம் மேம்பாலம் பணிகள் மிக மிக தாமதமாக இருந்தது சுட்டி காட்டணும். 6 மாதத்தில் அந்த பணிகளை முடிப்போம்னு உறுதியளிக்கிறோம்.